நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தற்போது ஒரு நபர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் யார்? மீதம் இருப்பவர்களை தேடும் பணி எந்த நிலையில் இருக்கு? விவரங்கள். நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்துல இன்று மதிய வேளையில இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் பெட்ரோல் குண்டு வீசி சென்றனர். தச்சநல்லூர் காவல் நிலையம், கரையிருப்பு சோதனை சாவடி, அதே போல தென்குளம் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது நடைபெற்றது. மொத்தம் 4 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த சோதனை சாவடிகள் வழியாக சென்ற வாகனங்களையும் தணிக்கை செய்து வந்தனர். இந்த சூழல்ல தற்போது ராஜவல்லிபுரம் பகுதியைச் சேர்ந்த சரண் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் ஏற்கனவே நேற்றைய தினம் ஊருடையன்குடி தச்சநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஊருடையன்குடியிருப்பு பகுதியில ஒருவர் மது அருந்தி கொண்டிருந்த போது போலீசார் ரோந்து பணியின் போது பிடிக்க சென்ற போது அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் மறிவாள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அருண்குமார் மற்றும் ஹரிகரசிவன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்குல அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீஸ் தரப்புல முதற்கட்ட தகவலாக வெளியே வந்திருக்கிறது. இந்த அருண்குமாருடைய சகோதரர் தான் அஜித் உள்ளிட்ட 5 பேர், அஜித், சரண் உள்ளிட்ட 5 பேர் தான் இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சோதனை சாவடிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அந்த நபர்களை தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதி சோதனை சாவடிகளும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள், அண்டை மாவட்டங்களையும் போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் யார் எங்கிருந்து சென்றாலும் உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற கவனத்தில் தீவிரமான போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் பிடித்து விடலாம் என்று தச்சநல்லூர் போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டு துணை ஆணையாளர் தலைமையில் தனி படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வரக்கூடிய பணியும்